ஹாய் ஹாய் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்களா? உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சின்ன வயசாக இருக்கட்டும், பெரிய வயசாக இருக்கட்டும், இப்போ சுகருன்ற ஒரு பிரச்சனை தான் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஆரம்பமாகவே இருக்குது. தயவு செய்து உங்களுடைய உடம்பை ரொம்ப 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 கவனிச்சுக்க கொள்ளுங்க. ஏன்னா இப்போ இருக்கிற எல்லா வியாதியிலும் முதல் கட்டமாக கருதப்படுறது சுகர் தான். அந்த சுகர் வராமல் இருக்கிறதுக்கு முடிஞ்ச அளவு இதை பற்றி யோசிக்காதீங்க. ரொம்ப திங்கிங் பண்ணாதீங்க. நல்ல சந்தோஷமாக இருங்க. எதையும் நினச்சி வருத்தப்படாதீங்க. எதையும் ரொம்ப அதிகமாக உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கும். நிறைய பேருக்கு சொல்லக்கூடிய கஷ்டங்கள் இருக்கும். சிலர் இடத்துல சொல்லக்கூடாத விஷயங்கள் இருக்கும். இருந்த போதிலும் நீங்கள் எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு ஆள் கடவுள் மட்டும் தான். ஏன்னா கடவுள் மட்டும் தான் நம்மளுடைய விஷயத்தை கேட்பார். யாருக்கிட்டேயும் சொல்லவும் மாட்டார், பின்னாடியும் பேச மாட்டார். ஆனால் கடவுள் கண்டிப்பாக அதுக்குரிய தீர்வுகளை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுப்பார். ஸோ அதனால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட உங்களுடைய கஷ்டங்களை சொல்லி நல்லபடியாக வேண்டுதல் பண்ணிவிட்டு உங்களுக்கு அன்றாட வேலைகளை செய்யுங்க. முடிஞ்ச அளவு அன்றாட ஏதாவது உங்களால் முடிஞ்ச ஒரு எக்ஸசைஸ் செய்யுங்க. எக்ஸசைஸ்னால் யோகா, அப்புறம் என்ன சொல்கிறது, ஜிம்முக்கு போகிறது, அப்படியெல்லாம் கூட நிறைய பேரால் செய்ய முடியலனா கூட வீட்டில் அன்றாட வேலைகளை முடிஞ்ச அளவு நீங்களே செய்ய பாருங்கள், செய்யுங்க. ஏன்னா நீங்கள யோசிச்சுட்டு உட்கார்ற நேரத்தில் உங்களை நீங்களே பிஸியாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்தவித ஒரு யோசனையும் வராமல் இருக்கும். உங்களுக்கு எந்த விஷயத்தில் ஒரு அமைதியான மன நிம்மதி கிடைக்குதோ, எந்த விஷயம் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தருதோ அந்த விஷயத்தில் உங்களை நீங்கள் பிஸியாக வச்சுக்கோங்க. டைமிங் மெயினாக லேடிஸ் ஜென்ஸு யாராக வேணால் இருக்கட்டும், டைமிங்க்கு சாப்பிடுங்க. நல்ல ஹெல்த்தியான உணவுகளை சாப்பிடுங்க. நல்ல கொஞ்சமாவது வீட்லேயே, அதாவது வெளியில் வாக்கிங் போட முடியலனா கூட உங்கள் வீட்லேயே நீங்கள் வேலைகளை முடிஞ்ச அளவு வீடு துடைக்கிறது, உங்கள் வீட்டு வாசப்படியிலே நடக்கிறது, உங்களுடைய மொட்டை மாடியில் நடங்க. வீட்டுக்குள்ளேயே உங்களுடைய குழந்தைகள், பேர குழந்தைகள் யாராக இருந்தாலும் அவங்க கூட நீங்கள் வீட்லேயே ஓடி ஆடி விளையாடுங்க. இல்லை குழந்தைங்களை ஈவினிங் கொஞ்சம் நேரத்தில் மேலே எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் விளையாடுங்க. குழந்தைகள்கிட்ட நீங்கள் செல்ஃபோனையும் மொபைலில் கொடுக்குறத காட்டிலும் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் மேலே கொஞ்சம் அவங்களுக்கு கூட நீங்கள் ஓடி ஆடி கொஞ்சம் நீங்கள் விளையாண்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல உற்சாகமாக, நல்ல ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும். அவங்க படிக்கிறதுக்கு அதுவும் ஹெல்ப்பாக இருக்கும், வளர்ச்சியிலும் ஹெல்ப்பாக இருக்கும். உங்களுக்கும் மன அழுத்தம், எந்தவித ஒரு கஷ்டமும் இல்லாமல் இருக்கும். ஸோ சுகரை வராமல் தயவு செய்து பாதுகாத்து கொள்ளுங்கள். அதுக்கு முக்கியமான எதிரியே நம்ம அதிகமான கவலைகள் படுறது, அதிகமாக யோசனை பண்ணுறது, நம்மளுடைய மன சிந்தனையே அமைதியாக வச்சுங்க. உங்களுக்கு பிடிச்ச மியூசிக்கில் கூட நீங்கள் அதை செலுத்தலாம். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும், ஜென்ஸாக இருக்கட்டும், லேடிஸாக இருக்கட்டும், எல்லாருக்கும், சிறியவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் சரி, சுகர் வராமல் பாதுகாத்து கொள்ள நீங்கள் தயவு செய்து தனிமையாக இருந்து யோசிக்காதீங்க. 4 மனுஷரோடு பேசுங்க. உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.